நிச்சயமாக. ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவைப் பற்றிய தகவல். காட்சி 1. அறிமுகம். மென்மையான வரலாற்று இசை பின்னணியில் ஒலிக்கிறது. ராஜேந்திர சோழனின் கம்பீரமான ஓவியம் அல்லது கங்கை கொண்ட சோழ்புரம் கோயிலின் அழகான காட்சிகள் திரையில் தோன்றுகின்றன. குரல். வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றில் புதைந்திருக்கும் வாழ்க்கைப் பாடங்களை இன்று நாம் காணப்போகிறோம். ஆம், கடாரம் வென்ற கங்கை கொண்ட சோழனின் பிறந்தநாள் விழாவைப் பற்றிய ஒரு அரிய தகவலைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம். இது வெறும் வரலாறு அல்ல, நம் வாழ்க்கைக்குத் தேவையான பல தத்துவங்களை உள்ளடக்கிய ஒரு சம்பவம். சோழப் பேரரசின் புகழ்மிகு மன்னர்களில் ஒருவரான ராஜேந்திர சோழன் தன் தந்தையை விஞ்சிய ஒரு மாமன்னன். கங்கை கொண்ட சோழ்புரம் என்ற அற்புதமான தலைநகரத்தை உருவாக்கி அங்கு பிரம்மாண்டமான பெருவுடையார் கோவிலை நிர்மாணித்தவர். இவரின் ஆட்சிக்காலம் வெறும் வெற்றிகள் மட்டும் அல்ல, கலை, கலாச்சாரம், நிர்வாகம் என அனைத்திலும் ஒரு பொற்காலம். கடல் கடந்து சென்று வெற்றிக்கொடி நாட்டிய இவரின் வீரம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இந்த மகத்தான மன்னனின் பிறந்த நாளை இன்று அரசு விழாவாக கொண்டாடுகிறார்கள் என்பது பெருமைக்குரியது. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா வருகிற ஜூலை 23 முதல் 27 வரை கங்கை கொண்ட சோழ்புரத்தில் மத்திய கலாச்சாரத்துறையின் சார்பில் 5 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ளது. இந்த விழாவின் தொடக்க நாளில், அதாவது 23ஆம் தேதி, மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் விழாவைத் தொடங்கி வைக்கிறார். இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு, ஏனெனில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு மன்னனின் பிறந்த நாளை தேசிய அளவில் இவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடுவது மிகவும் அரிது. இந்த விழாவின் சிறப்பு நிகழ்வு என்ன தெரியுமா? நிறைவு நாளான 27ஆம் தேதி இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் திரு. நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று பெருவுடையார் திருக்கோவில் வடிவம் பொறிக்கப்பட்ட சிறப்பு நினைவு நாணயத்தை வெளியிடவுள்ளார். நண்பர்களே, இந்த நினைவு நாணயம் எதைக் குறிக்கிறது? இது வெறும் நாணயம் அல்ல, இது கடந்த காலத்தின் பெருமையை நினைவுகூரும் ஒரு சின்னம். ராஜேந்திர சோழனைப் போன்ற மகத்தான தலைவர்களை நாம் ஏன் நினைவுகூர வேண்டும்? அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? வாழ்க்கையின் முதல் தத்துவம் இங்கேதான் தொடங்குகிறது, நினைவுகூர்தல். நமது வேர்களை, நமது கலாச்சாரத்தை, நமது வரலாற்றை நாம் நினைவில் கொள்வதன் மூலம்தான் ஒரு சமூகம் வளர்ச்சி பெறும். ஒரு தனிமனிதனும் தன் கடந்த கால அனுபவங்களை நினைவுகூர்ந்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால் அதுவே அவனது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ஒரு மன்னனின் பிறந்த நாளை இவ்வளவு பிரம்மாண்டமாக, அதுவும் தேசிய அளவில் கொண்டாடுவது நமது கலாச்சாரத்தின் பெருமையை பறைசாற்றுகிறது. இந்த விழா வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, இது நமது பாரம்பரியத்தையும் கலைகளையும் கட்டிடக்கலை அற்புதங்களையும் உலகறியச் செய்யும் ஒரு முயற்சி. வாழ்க்கையின் 2வது தத்துவம் கலாச்சாரப் பெருமை. நமது கலாச்சார அடையாளம் நம்மை நாமே புரிந்துகொள்ள உதவுகிறது. ஒரு நாட்டின் பெருமை அதன் கலாச்சாரத்திலும் வரலாற்றிலும் புதைந்துள்ளது. அதனைப் போற்றிப் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. ராஜேந்திர சோழன் வெறும் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, அவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர். கங்கை கொண்ட சோழ்புரத்தை அவர் கட்டியதும், பெரிய நீர்ப்பாசன ஏரிகளை உருவாக்கியதும், கடற்படையை பலப்படுத்தியதும், இவையெல்லாம் அவரது தொலைநோக்குப் பார்வைக்குச் சான்றுகள். வாழ்க்கையின் 3வது தத்துவம் தொலைநோக்குப் பார்வை. ஒரு தனிமனிதனும், ஒரு நிறுவனமும், ஒரு நாடும் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு திட்டமிட்டால் மட்டுமே நிலைத்து நிற்க முடியும். சிறு சிறு வெற்றிகளுக்குப் பின்னால் ஒரு பெரிய கனவு இருக்க வேண்டும். ஆம் நண்பர்களே, ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா வெறும் ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது வரலாறு நமக்குக் கற்றுத்தரும் வாழ்க்கைக்கான தத்துவங்கள். நினைவுகூர்தல், கலாச்சாரப் பெருமை மற்றும் தொலைநோக்குப் பார்வை, இந்த 3 தத்துவங்களும் நம் வாழ்க்கையை செதுக்க உதவும் அரிய பாடங்கள். இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க விழாவில் நீங்களும் பங்கு பெற முடிந்தால் அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் பல வாழ்க்கை தத்துவங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.